சொல்லப்பா. ஆமா, சினிமா கினிமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறிய அந்த கதையை பத்தி கொஞ்சம் சொல்லி பாப்போம். ஏன் டாடி கிண்டல? இல்லடா, உண்மையதான் கேட்கறேன். உனக்கு புத்தால்தனம் இருக்கான்னு பாக்கணும்ல. ஏன் டாடி கதை நல்லா இருந்தா அப்புறம் படம் எடுக்கிறதுக்கு பணம் தருவீங்களா? நீ கதை சொல்ற, பணம் தர்றேன். ஒரு சஸ்பென்ஸ் கதை, மர்மம் சொன்னா பயப்பட மாட்டீங்களே? பயங்கரமான கதையா? ஏன் கேட்கிறேன்னா, இந்த கதை இதுக்கு முன்னால ஒருத்தர்கிட்ட சொல்லி பாதி கதை கேட்கும் போதே கீழே விழுந்தார். இருட்டு. அப்பா இந்த செவத்து கொடியில அந்த சத்தம் மாத்திரம் லேசா கேக்குது. கருப்பு உருவம், ரெண்டே ரெண்டு கண்ணு, மத்தியில் ஒரே மூக்கு வருது. டக் டக் டக். ஷூஸ் இல்ல, அந்த சத்தம். இந்த காஞ்ச சருகல்ல அதை மேல காலை வச்ச உடனே சர் சர் சர். பாலடைஞ்ச பங்களா பக்கத்திலேயே, பாலடைஞ்ச பங்களா. இதே மாதிரி அந்த கருப்பு பாக்கெட்ல கைய போட்டு எதையும் எடுக்குது. ஆனா அது என்னங்கிறது அடுத்த சீன்ல தான் சொல்றோம். கொஞ்ச நேரத்துக்கு நீ சத்தம் அப்படின்னு ஒரு சத்தம். ஒண்ணும் இல்லை, அந்த கருப்பு ஒண்ணும் இல்லை, அந்த பங்களாக்குள்ள போயிருச்சு. இந்த பாக்கெட்ல இருந்து எடுத்தது டார்ச். சுவிட்ச மாத்திரம் போறோம். என்ன இருக்கு அப்படியே தேடுறோம். முள்ளு ஒண்ணு இல்லை, ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரே ஒரு கண்ணு. ஒரு பொண்ணு உள்ள கண்ணா? மேற்கொண்டு கதை பயங்கரமா இருக்க வேண்டாம். இப்பவே மனசு சரியில்லை. அப்பா, இதுக்கே இப்படி பயந்துட்டீங்களே. முடிவு சீனை கேட்டீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. வேண்டாம், எனக்கு வேண்டாம். அப்பா, என்னம்மா? உங்களுக்கு தந்தி வந்திருக்கப்பா. படி படி. பாய் மிஸ்ஸிங், ஸ்டாப் மேரேஜ், சச்சிதானந்தம். சச்சிதானந்தா? பையனை காணோம், கல்யாணத்தை நிறுத்தன்னு தந்தி கொடுத்திருக்காங்கப்பா சச்சிதானந்தம். பையனை காணோமா? எங்க போய் தொலைஞ்சானோ? இந்த விஷயத்தை இரண்டாவது சம்பந்தி கிட்ட சொன்னா நானே தள்ளி வைக்க மாட்டாரே. நான் என்ன செய்ய போறேன்? அப்ப நீங்களே நேர்ல போய் பார்த்துட்டு வாங்க. அதான் சரி. இப்பவே சிதம்பரத்து ஐயா கிட்ட சொல்லிட்டு உடனே மெட்ராஸுக்கு புறப்படுறேன். அப்பா, என்ன பாது கதையை கேட்டுட்டு பணம் தர போறீங்க? பணமா? மண்ணா கட்டிச்சேப்பா. அப்பா அசோக், நீ பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அந்த தாடி மீசையை கழட்டி போட்டு நிம்மதியா இருப்பேன். கோந்து நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்குது, ஒண்ணும் சமாளிக்க முடியலடா. பாசு, பின்னாடி மாட்டிக்கிட்டு விஷயம் அம்பலமாறத விட நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லது. வேலைக்காரன்லாம் தூங்கிட்டோம், அப்ப நீ தாராளமா வேஷத்தை கலைக்கலாம். ஐயா, வாங்க வாங்க வாங்க. அப்பா, மாமா வந்திருக்காரு. ஓஹோ, நான் இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததை பத்தி ரொம்ப சாரி பண்ணிக்கணும். அதை பத்தி பரவாயில்ல. என்ன சமாச்சாரம்? நான் அவசரமா கொஞ்சம் மெட்ராஸுக்கு போக வேண்டியது இருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போறான்னு புறப்பட்டேன். ஆஹா, என்ன திடீர்னு மெட்ராஸுக்கு? பேர் ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பெரிய பொண்ணு கல்யாண விஷயமா கொஞ்சம் இழுத்துக்க பறிச்சுக்கிட்டு இருக்கு. அதை நேரில் போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரலான்னு தான் புறப்பட்டேன். என்னமா அவங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு ஏதாவது செய்தி வந்ததா என்ன? அப்படி வந்து தொலைஞ்சாலாவது தலையை மொழிகிட்டு வேற இடத்துல ஏற்பாடு பண்ணிக்கணுங்களே. பையனை காணோம், கல்யாணத்தை நிறுத்துன்னு நம்ம சச்சி இல்ல சச்சி அவங்கிட்ட தந்தி வந்திருக்கு. பையன் எங்கேயாவது வெளியூர் போயிருக்கானா என்னவோ? என்னங்க சுத்த காபோதி பையன் வெளியூருக்கு போறது? என்ன இருந்தாலும் பெத்த தகப்பு கிட்ட சொல்லாம எப்படிங்க வச்சே? பாருங்க, நம்ம கால மாதிரி இல்லைங்க. இந்த காலத்து படிச்ச பசங்க எல்லாம் சுத்த தருதல, மகா தருதல. நம்ம தம்பியை தவிர கோச்சிக்காது. விஸ்வநாதன், அவன் அந்த பையனும் முக்கியமான வேலையா வெளியூர் போயிருக்கலாம் இல்லையா? அவசரப்படாம 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்களேன். நீங்க பெரியவங்க சொல்றீங்க, எனக்கு எப்படிங்கன்னா அப்பா அப்பா அண்ணன் காரியம் நடந்தா தானுங்க எனக்கு நிம்மதி. அதுக்காகத்தான் நேரம் மெட்ராஸுக்கு போய். விஸ்வநாதன், ஐயா தேவையில்லை. ஏன் சம்பந்தியானதுக்கு அப்புறம் நீங்க ஏன் சீப் ஆகுறீங்க? அதானே, நான் ஏன் சீப் ஆகுறேன்? தேவைன்னா மறுபடியும் அவங்களா வரட்டுமே. அதானே, அவங்களே வரட்டுமே. நீங்க ஏன் போகணும்? அதானே, நான் ஏன் போகணும்? நான் போக மாட்டேனுங்க. கரெக்ட். அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு வா. நீங்க படுத்துக்கிட்டு தம்பி, நான் வரட்டுமா? வரேன். போயிட்டு வா. அப்பா அசோக், இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் அந்த வேஷத்துல இருக்க போறதில்லை.
என் கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா நான் இப்பவே விழுந்தடிச்சு மெட்ராஸ் போய் எங்க அப்பாவை பார்த்தாகணும். நீ எக்கடாவது கட்டுப்போ. பாத்தியா உன் சுயநலத்தை பாக்குறியே. இந்த நிலையில என்ன விட்டுட்டு போனா என் கதி என்ன ஆறுது? இருந்தது இருந்த இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு போய். நல்லா இருக்கேன். நான் இப்ப போகலைன்னா ஒண்ணும் நடக்காது. உங்க அப்பாவோட நீ ட்ரங்கால்ல பேச போற. ட்ரங்காலா? எஸ், எல்லா ஐடியாவும் நான் தரேன். நீ என் கூட வாயேன்.